இல்லை விஜயன் கிடையாதுங்க. யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும், யார் விசாரணைக்கு போயிட்டு வந்தாலும் நீதி வெல்லும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறது வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேக்கா கேட்கல, பாரதிய ஜனதா கட்சியும் கேட்கல. தாவேக்கா என்ன ஹைகோர்ட்டில் பேர் வச்சுதுன்னா, அந்த 5 பேரில் விஜய் ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு போயிட்டு, சீமான் ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு போயிட்டு, மாட்டுக் கட்சியை சேர்ந்த ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு போட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி 2 ஓட்டு வந்தால் திமுக பல பொருந்தியதாக மாறும். முன்னாடி வந்து நீங்கள் கேஸ் பதிவு பண்ணால் 21 நாளில் வரும். இப்போ பதிவு பண்ணால் 4 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்து 25 நாளில் வரும். யார் டிமாண்டு சொல்கிறாங்க அப்படின்னா, யார் யார் கேஸை பிளாக்கில் வாங்குறாரோ அவங்க டிமாண்டை சொல்கிறான். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுறான், 50,000க்கு மேலே நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போனால் அதற்கான ஆவணங்களை காட்டிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கிடையாது, குறிப்பாக தமிழகத்தில் திமுக அரசாங்கம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வென்றெடுக்கிறாங்க இன்றைக்கி வரையும். அது இப்போ சம்மந்தமாக நிறைய வழக்குகள் இருக்குது. இன்றைக்கி மானாமதுரையில் ஆகாஷ்ன்ற ஒருத்தர் லாக்அப் டெத்தில் 10 எரியுது. மானாமதுரை பெரிய போராட்ட களமாக அங்கே சந்திச்சுட்டு இருக்கு. நேஷனல் ஹைவே பிளாக் பண்ணி அங்கே போராட்டம் போயிட்டுருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் ஒரு +2 படித்த மாணவி வந்து இயற்கை உபாதை கலங்குறப்ப போய் மானம் கெடுத்து அவளை கொலை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 5 நாள் வரையும் அந்த பாடியை வாங்காமல் அந்த கனிமொழியும் ஓட விட்றாங்க. கனிமொழிலாம் கிளம்பிட்டாங்க. சுந்தர் பிச்சையை போய் நீ கேட்பியா? மார்க்கெட்டை போயிட்டு கூகுளோட தலைவராக இருக்கிறதுல சுந்தர் பிச்சை, நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தீங்க, தமிழ்நாட்டு தான் படிச்சிங்க, நீங்கள் ஏன் இங்கெல்லாம் விட்டு அங்கே போய் வேலை செய்யுங்க, இங்கே வந்து வேலை செய்யுங்க, நம்ம தமிழ் மக்கள் தான் வேலை செய்யணும் சொல்ல துப்பு இருக்கா அவனுக்கு? ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் ஜி, ரொம்ப நல்லா இருக்குங்க ஜி. பரபரப்பாக இருப்பீங்கன்னு பார்க்குறேன், ஏன்னா எலெக்ஷன் டேட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஓகேங்களா. இந்த இதில் நேற்றைய தினம் வந்து விஜய், நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் வந்து இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமாக சிபிஐ என்கொயரிக்கு 3வது முறையாக நேற்று போயிருக்காரு. வெளியில் வரும்போது நானும் ரவுடி தான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏறி கையெல்லாம் காமிச்சிட்டு வந்தார். இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சசிகலா அவங்க வந்து குற்ற வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு வெளியில் வரும்போது அவங்க வந்து நான் இதுவுமே செய்யாத நிரபராதின்னு கை காமிச்சிட்டு வந்தாங்களே, அந்த மாதிரி வந்தார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை விஜயன் கிடையாதுங்க. யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும், யார் விசாரணைக்கு போயிட்டு வந்தாலும் நீதி வெல்லும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறது வந்து இந்த ஒரு 23ஆம் புலிகேசி படத்தில் வடிவேல் சார் கிட்ட போய் ஒரு வீரர்கிட்ட சொல்லுவார், ஏன்பா நீ அழுகிற அப்படின்னு கேட்பார். உள்ளுக்குள்ளே உதறலாக இருக்குது அப்படின்னா, உனக்கு இருக்கிற அதே உதறல் தான் எனக்கு இருக்குது, அதெல்லாம் வெளியே காட்டிக்கக்கூடாது, என்னமாடா நீ அப்படின்னு சொல்லுவார் பாரு, ஒரு காமெடி. அதுதான் அது. எல்லாம் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கும், வெளியே அப்படி இப்படின்னு வாங்க, உள்ளுக்குள்ளே அப்படியே அள்ளு விடும். ஏன்னா வெளியில் மக்களுக்காக காட்டுறது. 2வது வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர் பிரச்சனையில் வந்து விசாரணையாக தான் அவர் கூப்பிட்டுருக்காங்க, தவிர அவர் குற்றவாளியாலாம் எங்கே குற்றச்சாட்டப்படலை. அங்கே என்ன நடந்தது, எக்ஸாக்டாக என்ன நடந்தது, ஏன்னா இப்போ சிபிஐ விசாரணை நடக்குது, அவங்க கோர்ட்டுக்கு சொல்லணுன்றப்ப அதற்கான உண்மைத்தன்மை என்னன்றதை அங்கே இருந்த எல்லாத்தையுமே, ஏன்னா விஜய் சாரோட டிரைவரே விசாரிக்க கூப்பிட்ருக்காங்க, சம்மன் அமைச்சிருக்காங்க. விஜய் சாருக்கு இந்த ஐடியாலாம் கொடுத்தா ஜான ஆரோக்கியசாமி கூப்பிட்ருக்காங்க, ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், யார் யார் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்களோ புசியானந்த் முதற்கொண்டு எல்லாரிடமும் விசாரணை செய்து, ஏன்னா ஒருத்தர் சொல்கிற தகவல் ஒன்று மாதிரி இருக்கா, இல்லை இவனுங்க பேசி வச்சு பேசுகிறாங்களா, இல்லை வேணும்னே லேட்டாக வந்தாங்களான்றதுக்கெலாம் எல்லாம் கன்க்ளூஷன் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க. 2வது ஏன் வந்து தொடர்ந்து டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார்ன்றப்ப பிஜேபி அரசாங்கம் புஷ் பண்ணுது, பிஜேபி அரசாங்கம் வந்து புஷ் பண்ணி மிரட்டி வாங்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டெல்லியில் தான் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அவர் பேசுகிறாருல, அது உண்மைத்தன்மையாக பேசுகிறாரு அந்த அறியப்படக்கூடிய கருவி ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, சென்னையில் இருக்குது, சாஸ்திரி பவனில் சிபிஐ இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இடி இருக்குது சாஸ்திரி பவனில், சிபிஐ இங்கே இருக்குது, எல்லாமே டெல்லியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இங்கேயும் பிரான்ச் இருக்குது. அப்படி மட்டும் இல்லை, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே தான் வந்து ஒருத்தர் மாற்றி பேசுகிறார்களா, இந்த உண்மை சொல்லும் கருவின்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம், நீங்கள் பேசுகிறப்ப நீங்கள் உண்மையை பேசலைன்னா அந்த கருவி மாற்றா பிரிண்ட் கொடுக்கும், அது இவன் வந்து போய் பேசுகிறான்னு காட்டி கொடுத்துரும். அது அந்த ஃபெசிலிட்டி அங்கே இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதிகமான வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தெரியாது சார், அவங்க வந்தாங்களே, இத்தனை பேர் வந்தாங்களே நான் பார்க்கல, அப்படி தான் எஸ்கேப் போவாங்க. அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க, அது வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதில் சில கன்க்ளூஷன் கிடக்குன்னு தான் போனாங்க. தவிர அது வந்து ஒரு மனசாட்சிப்படி பார்த்தா அது மிகப்பெரிய வருந்தத்தோட செய்தியாக தான் அதை பார்க்கணும். அந்த 41 பேர் செத்த சோகத்துக்கு தான் நீங்கள் அங்கே போகிறீங்க. அங்கேயும் போட்டு நான் ரசிகனுக்கு கை காட்டுறேன்னா அது என்ன மாதிரி மனநிலைன்னு எனக்கு புரியல. நீங்கள் ஷூட்டிங்காக போகிறீங்க, சினிமா ஷூட்டிங்காக போய் ரிட்டர்ன் ஆகிறீங்க, காஷ்மீர் ஷூட்டிங் போய் டெல்லி போய்ட்டு ரிட்டர்ன் ஆகிறீங்க, எங்கே போனாலும் ரசிகர்கள் கை காட்டுறது. போகிறதுக்கு விசாரணைக்கு அங்கே விசாரணை யார், உன்னால் 41 பேர் செத்துருக்கான், அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு இல்லை, அதனால தான் நம்ம விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற குற்ற உணர்ச்சி இல்லை. ஆனால் கை காட்டுறது எங்கள் ரசிகர்கள் கை காட்டுறேன்னா அடுத்த ஆளை சாவறதுக்கு அவர் கூப்பிட்றாரான்னு தான் எனக்கு படுது. சரி சார்,
இப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே இருக்குது. பாஜகவினரும் வந்து விஜயை வந்து செய்து தவறு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு செய்தி ஸ்பெக்குலேட் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தாவேக்கா அதாவது விஜய்க்கு வந்து அழுத்தம் கொடுத்துனே இருக்கு. இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அந்த ஒரு காரணமாக வச்சு அழுத்தம் கொடுத்துனே வந்து ஒரு அலைன்ஸ்க்கு வா வா அப்படின்னு வற்புறுத்துறதாகவும், அவருக்கு வந்து 40 சீட்டு கொடுக்குறேன், 60 சீட்டு, இவங்க 80 சீட்டு கேட்டாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை இப்படியெல்லாம் ஒரு தகவல் வந்துனே இருக்கா. ஒரு துணை முதல்வர் கேட்டார் அப்படின்னு. பட் பாஜக இந்த அளவுக்கு இறங்கி தான் ஓட்டு வாங்கணுமா? அவங்களுக்குன்ற ஓட்டு இங்கே தமிழ்நாட்டில் இல்லையா? அது முற்றிலும் 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 போய் தப்பான பரப்புரையை திமுக பரப்பப்படுகிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சிபிஐ விசாரணை வேணும்னு தாவேக்கா கேட்கல, பாரதிய ஜனதா கட்சியும் கேட்கல. தாவேக்கா என்ன ஹைகோர்ட்டில் பெயர் வச்சுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி தாவேக்காவோட தலைவர்களை பற்றி சில வார்த்தைகளை விட்டிருந்தார். தலைமை பண்பு இல்லாமல் ஓடிட்டார் அப்படின்ற வார்த்தைலாம், அந்த வார்த்தைகளை திரும்ப பெறுவதற்கான அதிக ஆர்டரை நீங்கள் கொடுக்கணும் தான் அவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. தவிர சிபிஐ விசாரணை அவங்க கேட்கவே இல்லை. சிபிஐ விசாரணை கேட்டால் இவங்க எல்லாம் மாட்டுவானுங்க. அந்த இவனுக்கு இந்த ஃபுட்டேஜ்லாம் இந்த ஜனநாயகம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மாட்டுவானால அவங்க போகலை. அந்த சிபிஐ விசாரணை எப்படி வருதுன்னா, 41 பேர் செத்ததில் ஒரு 2 பேர் தன் மகனை பறி கொடுத்தவனும் தன்னுடைய அண்ணனை பறி கொடுத்தவனும் 2 பேர் கேஸை வந்து உச்சநீதிமன்றம் எடுக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் எடுத்து அந்த ப்ரேயருக்கு சப்மிட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சிபிஐ விசாரணை தான் வேணும் எங்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய விசாரணைக்கு எங்களுக்கு வந்து ஏற்புடையதா இல்லைன்னா அவங்க ப்ரேயர் தான் கோர்ட் எடுக்குது. அது கூட வந்து அவங்க சரியாக ஃபில்அப் பண்ணலன்னு திமுக சேர்ந்த வில்சன் கேட்டது, அது நாங்கள் பார்த்துக்குறோம், சிபிஐ விசாரணை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். சிபிஐ விசாரிக்கும். சிபிஐ விசாரித்து அதை வந்து ரஸ்தோகி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி 2 எஸ்பி ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்டவர்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணணும். அவங்க கோர்ட்டுக்கு சொல்லுவாங்க. அப்போனா மானிட்டரிங் கிளியராக இருக்கா இல்லையா? சிபிஐ விசாரணை பண்ணுறத ஜட்ஜு மானிட்டர் பண்ணுறார். ஜட்ஜி வந்து இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி ஃபுல்லாக அறிக்கை தயார் பண்ணி கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவார். ஸோ இதில் பாஜக எங்கே வந்துச்சு? பாஜக வழக்கு போடல, சிபிஐ விசாரணை கேட்கல. இப்போ இன்றைக்கி வரையும் பாஜக இந்த விஷயத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உள்முகமாகவோ எதுலேயுமே தலையில்லை. இங்கே இருக்கக்கூடிய திமுக இதை ஒரு பரப்புரையாக பரப்பி விட்றாங்க. தவிர நீங்கள் உங்கள் தொண்டர்களால் ஒரு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான இலாக்காக்கள் அது பணியை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் கீழே செயல்படுது. எந்த இடத்துலையும் பாஜக இன்னைக்கு கூட எங்கள் மாநிலத்தில் நாயனார் வந்து விஜய் தான் வந்து கரூர் சம்பவத்துக்கு காரணம் எங்கன்னா சொன்னாரா? கரூர் சம்பவத்தை நீங்கள் தவிர்த்திருக்கலாம், நேரத்தோடு வந்திருக்கலாம். இதுதான் பதிவு. கரூர் சங்கத்துக்கு இவர் தான் காரணம்னு யாருமே பதிவு பண்ணல. கரூர் சம்பவத்துக்கு இவர் தான் காரணம்னு பதிவு பண்ணுறது திமுக மட்டும்தான். மற்ற அது கூட மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட எந்த தலைவரும் சாவணும்னு விரும்ப மாட்டார்ன்ற ஒரு நல்ல கருத்து தான் சொன்னார். நான் ஒத்து, அது வந்து அவரும் நேரடியாக சொல்லலை. அது உள்ள என்ன நடப்பு? செந்தில் பாலாஜி கூப்பிட்டுருக்காங்க. செந்தில் பாலாஜி கரூர் சம்பவத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன்னா அந்த ஸ்பாட்டில் அவர் இருந்தார். செத்த பிறகு 40 பேர் 41 பேருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு? நைட்டாக எப்படி உடல் கூறாய்வு பண்ணீங்க? அந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? எப்படி நீங்கள் அவ்வளோ கூட்டத்துலேயும் ஹாஸ்பிட்டல் சென்றடைஞ்சிங்க? ஏன்னா எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணால் தான் அங்கே என்னன்னு கன்க்ளூஷன் வரும். தவிர பாஜக எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிற எந்த கட்சியும் இணையலான்ற கேட்டை பாஜக வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கு. ஆனால் இவங்களை சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதுன்ற முடிவை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கிட்ட கொடுத்தாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்கிறீங்க, கேட்டு திறந்திருக்கு என்டிஏல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜய் வந்து மேடை ஏறும்போது மத்திய அரசையும் தாக்கியிருக்காரு. அவர் டைரெக்டாக பாஜகவை தாக்கலாம்னா மத்திய அரசை தாக்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக அரசையும் திமுகவையும் தாக்கியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நீங்கள் பாஜக வந்து விஜயுடைய ஓட்டை வைத்து தான் இங்கே வந்து அவங்க ஜெயிக்க முடியுமா? நான் சொன்னது நீங்கள் தவறாக புரிஞ்சுருக்கீங்க. நாங்கள் விஜய்ன்னு சொல்லலை, திமுகவை எதிர்க்கிற எந்த கட்சியும். விஜய் யாரை எதிர்க்காரு? திமுகவை எதிர்க்கிறார். எந்த கட்சியும் ஓட்டு கன்சாலிடேட் ஆகுதுக்கு இணையலாம், அவ்வளோதான் சொல்கிறோம். இணைங்கன்னு சொல்லி யாரும் போய் நிற்கலை. இணையலாம், ஓப்பன். இது வந்து 2021 தேர்தலையும் அமித்ஷா அவர்கள் சொன்னார், 24 தேர்தலையும் சொல்லிட்டாரு, இப்பயும் சொல்லியிருக்காரு. ஐடிசி ஹோட்டலில் நாங்கள் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறப்ப சின்ன கட்சி பெரிய கட்சிலாம் எதுவும் பார்க்காதீங்க, திமுக வீழ்த்திருமா, ப்ளீஸ் வந்து இணைங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம். இப்போ விஜய்க்கு வந்து இணையரான்னு கூட வச்சுக்கோங்க, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தான் வருவார். அவருக்கு எங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபிக்கே நிறைய முரண்பாடு இருக்குது. இன்னைக்கு நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லி ஏடிஎம்கே கேட்டது, பண்ண முடியல. நாங்கள் வந்து இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணோம், மும்மொழி கொள்கை பண்ண முடியாது. என்ஆர்சி சிஏ அமெண்ட்மெண்ட்டு நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், ஆதரிக்கணுன்ட்டு பண்ண முடியாது. இப்படி பல விஷயங்கள் முரண்பாடு இருக்குது. அது தனி, அது வந்து தனி. ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னது? திமுக வீழ்த்தணும். நம்மளுடைய பிரச்சனை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல திமுக வீழ்த்து, முதல்ல உட்காருவோம். இதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டம். அப்போ இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு தாவேக்கான் கிடையாது. நல்ல தமிழக வாழ்முறை கட்சி வேல்முருகன் வாங்க, கொங்கு ஈஸ்வரன் வாங்க, அங்கே இருக்கக்கூடிய எர்ணாவூர் நாராயணன் வாங்க, யார் யார் அங்கே இருக்கீங்களோ, தனியார் சங்கம் போயிட்டார் அவர் கூட வாங்க, ஏன் கருணாஸ் வாங்க, யார் வேணால் வரலாங்க. எங்களுடைய இலக்கு திமுக வீழ்த்தணும், அவ்வளோதான் குறைந்தபட்ச செயல் திட்டம்.
திமுகவை வீழ்த்துவதற்கு அப்போ உங்களுக்கு ஒரு பலமான கூட்டணி தேவை. அப்போ திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஸ்ட்ராங் பலமான கூட்டணி தேவைன்னு நீங்கள் பொருள்படக்கூடாது. திமுகவை வீழ்த்தணுன்ற எண்ணம் உடையவர்கள் ஒரு கன்சாலிட் ஆனாங்கன்னா அவர்களுக்கு திமுக வேணான்னு சொல்லுகிற அந்த ஆன்டி இன்கம்சி ஓட்டு ஒரே இடத்துல போலாகும். இப்போ 10 ஓட்டு ஆகுது. இப்போ திமுக வேணான்னு சொல்லி ஒரு 5 பேர் வந்து போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 பேர் நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணி போகலான்னா திமுக வீழ்த்த முடியும். அந்த 5 பேரில் விஜய் ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு போயிட்டு, சீமான் ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு போயிட்டு, மாட்டுக் கட்சியை சேர்ந்து ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி 2 ஓட்டு வந்தால் திமுக பலம் பொருந்தியதாக மாறும். அந்த விதை கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு 2 ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுத்துட்டு 28 இன்னொன்று கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 3 சீட்டுக்கு வந்து செத்துப்போன காங்கிரஸுக்கு ஏன் திமுக கொடுக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திமுக ஏன் கொடுக்கணும்? 25 சீட்டு கொடுத்தாங்க, இப்போ 28 சீட்டு வாங்கிட்டாங்க, ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க, 28 ராஜ்யசபா தரன்ட்டாங்க, மேயர் தரன்றாங்க, உள்ளாட்சியில் 20% தரணும். இவ்வளோ சாக்ரிஃபைஸ் ஏன் திமுக பண்ணணும்? அந்த எதிர்ப்பு ஓட்டு கன்சாலிட்டாக அங்கே போகக்கூடாது, நம்மக்கிட்ட வரணும் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி. அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். கன்சாலிட்டான ஒரு ஓட்டு. இப்போ சீமான் வந்து யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டார். அப்போ ஒரு ஓட்டு நமக்கு போயிடுச்சு. திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு ஒரு ஓட்டு சீமானுக்கு போகும். அது ஒன்றும் பண்ண முடியாது, போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ விஜய் அப்படி பண்ணுறப்ப அந்த ஓட்டு போடுறப்ப அப்போ சீமான் ஓட்டும் விஜய் ஓட்டும் சேர்த்து நம்மக்கிட்ட வந்ததுன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 2 பேருக்கு போட்டி. இவங்க வேணான்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓட்டிங்க வரப்போ நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். கூட்டணியில் இணைந்தால் திமுக வந்து எந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாத அளவு ஸ்வைப் ஆகும். அவங்க இணையலைன்னா குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும். ரைட், சரி சார். இப்போ தேர்தலாம் அறிவிச்சிட்டாங்க. இப்போ யுஎஸ்க்கும் அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர் நடந்து கொண்டு இருக்குது. இதனால் வந்து இந்தியா முழுக்க வந்து எரிபொருள் உடைய விநியோகமும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. பார்த்திங்கன்னா பெட்ரோலு, டீசலு, வீட்டு உபயோக எரிபொருள் எல்லாம், கேஸ் சிலிண்டர் எல்லாமே வந்து இன்றைக்கி டிமாண்ட் இருக்குது. இந்த ஒரு டிமாண்டு வந்து இந்த தமிழக தேர்தலில், தமிழகத்தில் நடக்குது, கேரளாவில் நடக்குது, வெஸ்ட் பெங்காலில் நடக்குது, இங்கே வந்து பிரதிபலிக்குமா? அது வந்து ஒரு எதிராக இருக்குமா? ஒரு இல்லை, டிமாண்டுன்றது நான் ஏற்றுக்க. பாஜகவுக்கு ஒரு இல்லை இங்கே டிமாண்டே கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே முன்னாடி வந்து நீங்கள் கேஸ் பதிவு பண்ணால் 21 நாளில் வரும். இப்போ பதிவு பண்ணால் 4 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்து 25 நாளில் வரும். யார் டிமாண்டு சொல்கிறாங்க அப்படின்னா, யார் கேஸை பிளாக்கில் வாங்குறாரோ அவங்க டிமாண்டை சொல்கிறான். இப்போ ஒரு ஹோட்டல்னால் அந்த ஹோட்டலுக்கு 50 கேஸ்ன்னு வச்சுக்கோங்க, 50 சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவன் இது நாள் வரையும் 50 சிலிண்டர் அவனுக்கு கிடைக்குது. இப்போ வரையும் அவன் 200 சிலிண்டர் வந்து பிளாக்ல வாங்கிட்டு இருந்தான். இப்போ பிளாக்ல வாங்க முடியாது. அதுதான் டிமாண்டாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. இங்கே டிமாண்ட்ஸ் கிடையவே கிடையாதுன்னா 30 நாளுக்கு தேவையான எரிபொருள் இருக்குன்னு இந்துஸ்தான் பெட்ரோலியமும் பாரத் பெட்ரோலியமும் நம்மளுடைய ஹெச்பி பெட்ரோலியமும் தெளிவாக சொல்லிட்டாங்க. 30 நாளுக்கு தேவையான எரிபொருள் நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம வந்து சுத்திகரிப்பு பண்ணுறத 30% நம்ம ஹைக் பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு ஆணை போட்டிருக்காங்க. நம்ம வந்து பேரலாக வந்து கச்சா எண்ணெயை வாங்கி இங்கே சுத்திகரிப்பு பண்ணி ஐரோப்பிய நாடுகள் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போ ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணுங்கள், உள்ளூரில் கொடுக்க. நம்ம வந்து குறைந்த நம்ம மொத்த சரக்கையும் வாங்கி அது தாராக பிரிக்கிறோம், மண்ணெண்ணெயாக பிரிக்கிறோம், ஆயிலாக பிரிக்கிறோம், இது பெட்ரோலாக பிரிக்கிறோம், டீசலாக பிரிக்கிறோம், கேஸாக பிரித்து பல நாடுகள் நம்ம பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு பெரும்பான்மையான கேஸை வந்து ஒரு 62% வெளிநாடுகளில் தான் சார்ந்திருக்கும். வளைகுடா நாடுகளில் குறிப்பாக கர்த்தார் நாட்டை தான் நம்ம சார்ந்திருக்கோம். அங்கேருந்து எரிபொருள் கேஸுடைய எல்பிஜி ஏற்றிக்கிட்டு வர்றதை வந்து ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக, ஈரான் வழியாக தான் வரணும். அவங்க அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கேடயமாக அந்த நாடு ஈரான் வந்து பயன்படுத்துது. ஆனால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க போன வாரம் கிட்டத்தட்ட 335 மெட்ரிக் டன் உள்ள அந்த எல்பிஜி கேஸுக்கான அந்த கப்பல் உள்ள நம்ம அனுமதிச்சிட்டாங்க. ஏன் அனுமதிச்சாங்கன்னா, நம்ம கொச்சின் துறைமுகத்தில் ஈரானுடைய கப்பலை பாதுகாத்து வைத்திருந்தோம். நம்மளுடைய விசாகப்பட்டினத்தில் ஈரானுடைய 2 கப்பல் கூட்டு பயிற்சி செய்கிறாங்க. அது ஒரு கப்பல் புறப்பட்டு போகிறப்ப இலங்கையில் கண்ணி வெடி வச்சு அமெரிக்கா நடிக்கிறான். இலங்கையோட நாட்டை தாண்டறதுக்கு அந்த இலங்கை பார்டர்லேயே கீழே நீர்மூழ்கி கப்பலில் கண்ணி வெடி வச்சு 85 பேர் அதில் செத்து போகிறாங்க ஈரானுக்கு. அதனால் இந்த ஷிப்பை எங்கே திருப்புறாங்க? கொச்சினில் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அந்த கொச்சினில் கிட்டத்தட்ட 150 பேர் இருந்தாங்க. கப்பல் இயக்கத்துக்கு தேவையான அந்த மாலுமிகள் தவிர மிச்ச எல்லாரையுமே துருக்கியிலேருந்து ஒரு ஃப்ளைட்டை வர வச்சு கொச்சி வர வச்சு அந்த 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 ஃப்ளைட்டில் எல்லாரையுமே ரிட்டர்ன் அனுப்பிச்சோம். அந்த ஃப்ளைட்டில் தான்
அந்த இலங்கை கப்பலில் இருந்து செத்தாங்க பாரு 80 பேர், அந்த 80 பேருடைய பாடியும் ப்ளஸ் இந்த கொச்சி ஃப்ளைட்டில் ஏர்போர்ட் கொச்சி ஹார்பரில் நிற்கிற அந்த கப்பலில் இருந்தாங்க பாருங்கள் 150 பேரில் 100 பேர், அந்த 100 பேரையும் சேர்த்து இன்றைக்கி பாதுகாப்பாக துருக்கி நாட்டில் கூட விமான நிலையத்துக்கு இந்தியா அனுப்பி வைத்து விட்டது. இதான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கையோட சக்ஸஸ். இதற்கு பிரதிபலனாக ஜலசந்தி ஐஸ்மூர் ஜலசந்தி வழியாகிறது, அந்த அந்த வழியாக வர இந்தியன் கப்பல்களை ஈரான் அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு கப்பல் வந்துருச்சு, இன்னும் 2-3 கப்பல் வந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த எல்பிஜி சிலிண்டருக்காகட்டும் கேஸு அந்த மற்ற பெட்ரோலு டீசலுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இன்னும் ஒரு 10-15 நாள் எல்லாமே தீர்ந்துடும். ரைட். ஏன் அந்த கேள்வினா, இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து மூடிட்டாங்க, இன்றைக்கி வந்து இல்லைன்னு அறிக்கை விட்டாங்க. இப்போ கேரளாவில் சமீபத்தில் போயிருந்த போது அங்கேயும் வந்து உணவு தட்டுப்பாடு இருந்துச்சு. பல ஹோட்டல்களில் வந்து மூடிட்டதுனால மக்கள் வந்து டூரிஸ்ட்டுங்களே போய் சாப்பிட முடியாத மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. நான் அதுதான் உங்களுக்கு பதிவு நினைவூட்ட விரும்புகிறேன். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு 2 கேஸ்னால் நீங்கள் சின்ன குடும்பம் வந்தால் ஒரு கேஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, இன்னொரு கேஸ் யார் கொடுப்பீங்க? தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து ஒரு பணமாக்கிட்டு இருந்தீங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப காலமாக அதான் நடக்குது. சும்மா பூசி மொழிகளாம் பேசணுன்ற அவசியம் கிடையாது, ஓப்பனாக தான் நடக்குது. தேவைகள் உங்களுக்கு 2 சிலிண்டர், ஒரு ரேஷன் கார்டுக்கு 2 சிலிண்டரா, ஒரு சிலிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு சிலிண்டர் கமர்ஷியலுக்காக நீங்கள் கொடுத்து காசு ஆகிட்டு இருக்கீங்க. அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் விற்றானுங்க, அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மண்ணெண்ணெய் தாங்க, அந்த மண்ணெண்ணெய் வச்சு மிச்ச மண்ணெண்ணெய் கமர்ஷியலாக விற்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் வீட்டுக்கு 2 சிலிண்டர்னா உங்களுக்கே 2 சிலிண்டர் தேவை இருக்குது, நீங்கள் கமர்ஷியலாக கொடுக்கல. அப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு 100 சிலிண்டர்னா அவன் 100 சிலிண்டர் ரிஜிஸ்டர் பண்ணானா 100 சிலிண்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே அவனுக்கு 100 சிலிண்டர் அந்த ஹோட்டல் ரன் பண்ண முடியாது. அவனுக்கு 300-400 சிலிண்டர் தான் ஹோட்டல் ரன் பண்ண முடியும். ஆனால் அந்த 200-300 வெளியே சிலிண்டர் அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா உள்ளூருக்கு நமக்கு தேவையாக இருக்குது. இதுதான் பிரச்சனை. இதுதான் வந்து இங்கே டிமாண்டாக காட்டுறாங்க. தவிர நீங்கள் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய டேட்டா படி நம்மக்கிட்ட பொருள் இருக்குது. டேட்டானா என்னது? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து 8 கோடி பேர் இருக்காங்கன்னா எல்பிஜி உபயோகம் பண்ணுறவங்க 2 கோடி பேர் வச்சுங்க. 2 கோடி முறையாக சிஸ்டத்தில் பதிவு பண்ணவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிலிண்டர்கள் நம்மிடம் கையிருப்பு இருக்குது. ஆனால் தேவை என்ன இருக்குது? 4 கோடி தேவை இருக்குது. ஏன்னா எல்லாம் பிளாக்ல வாங்கினுக்கிறான். அந்த தேவை இப்போ இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எல்பிஜி சிலிண்டர் வீட்டு உபயோகிப்பு, மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுக்கப்புறம் தான் கமர்ஷியல். நீங்கள் ஹோட்டல் முன்னே என்ன செத்தா போகிறான், வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட போகிறான். ஆனால் வீட்டு உபயோகப்படுத்தலுக்கு வேணும், ஹோட்டலுக்கு வேணும், மருத்துவமனைகளுக்கு வேணும், வீட்டு உபயோகப்படுத்தலுக்கு வேணும், மருத்துவமனைகளுக்கு வேணும். மக்களுக்கு அது முக்கியமான தேவையில்லை. அவங்களுக்கு எது கல்லூரிகளுக்கு வேணும், இப்போ ஹாஸ்டல் இருக்காங்க வேணும். அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இதற்கு முக்கியத்துவம் கம்மி பண்ணுறாங்க. அவ்வளோதான். தவிர இப்போ டெல்லி போன்ற நகரங்களெல்லாம் நீங்கள் அடுப்பு கறி, விறகு, மாற்று எரிபொருளை ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மண்ணெண்ணெயை பெட்ரோல் பங்க்லேயே வைத்து விற்கிறதுக்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. இப்போ எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நேற்றுலேருந்து வந்துருச்சு. இப்போ வந்ததுனால இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெட்ரோ ரயில் பாதை வந்து இப்போ வந்து முடிவுகளையும் தருவாயில் இருக்கிறது வந்து பூந்தமல்லியிலேருந்து வடபழனி வரைக்கும் இருக்குது. இப்போ அது வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரிலாம். பட் இது எதுனா ரொம்ப கெடுபிடிங்க இருக்குமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே பணம் கொண்டு போகக்கூடாது அப்படின்றது. ஏன்னா பொருளாதாரம் இன்னைக்கு வந்து உயர்ந்துனே போயிட்டு இருக்கு. 50,000ன்றது இன்னைக்கு சாதாரணமான ஒரு விஷயம். நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னாலே ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் 50,000 1 லட்சம் ரூபாய். இதனால் பல வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இப்போ வந்து தமிழ்நாடுடைய வியாபாரி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விக்ரம் ராஜா கூட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. போன வாட்டியும் வச்சாரு, இந்த வாட்டியும் வச்சாரு, நம்மளும் கோரிக்கை வைக்கிறோம். பட் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா 50,000க்கு மேலே நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போனால் அதற்கான ஆவணங்களை காட்டிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கிடையாது, குறிப்பாக தமிழகத்தில் திமுக அரசாங்கம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வென்றெடுக்கிறாங்க இன்றைக்கி வரையும். அது இப்போ சம்மந்தமாக நிறைய வழக்குகள் இருக்குது. அப்போ அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும், இப்போ பணத்தை எடுத்துகிட்டு போகிறதே தடுக்க வேண்டிய கடமை பறக்கும் படை ஸ்குவாடுகளுக்கு இருக்குது. யார்? தேர்தல் பறக்கும் படை ஸ்குவாடுகளுக்கு இருக்குது. அதனால் அவங்க கெடுபிடி பண்ணுறாங்க. நீங்கள் 50,000க்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதற்கான ஆவணங்களை காட்டுன்றாங்க. இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 50,000க்கு கீழே லோயர் மிடில் கிளாஸ் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. மளிகை கடை மற்ற மாதிரி வேலை பண்ணுறவங்க சரக்கு வாங்குறவங்க மட்டும் தான் எடுத்துகிட்டு போவாங்க. 2வது. 3வது என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எந்த தடையும் கிடையாது. இப்போ மகளிர் உரிமை தொகை தேவையில்லாமல் ஒரு 5,000க்கு உடனே போட்டார் 3 மாதத்துக்கு சேர்த்து. அது நீங்கள் இப்போ கூட கொடுக்கலாம், தேர்தல் ஆணையம் தடை பண்ணாது. மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், தவப்புதலும் திட்டம், யாராருக்கு 1000 ரூபா கொடுக்குறது, முதியோர் துறை, மக்கள் நலத்திட்ட பணிகள் ஏற்கனவே என்னென்ன செஞ்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் கண்டினியூ ஆகும். அதெல்லாம் எதுவுமே தொடமாட்டாங்க தேர்தல் ஆணையம். புதுசாக ஒரு திட்டத்தை நீங்கள் அறிவிக்கக்கூடாது, புதுசாக நீங்கள் டெண்டர் விடக்கூடாது, புதுசாக நீங்கள் எந்த திட்டத்தையும் தொடங்கி வைக்கக்கூடாது. இதுதான் சப்ஜெக்ட்.
ஸோ இப்போ வந்து இந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே போட்டு ஒரு பூமை கலப்பணும் அப்படின்னு நினச்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக மாண்புக்கு முதலமைச்சர் என்ன நினச்சாருன்னா, ஒரு 10,000 ரூபா போடலான்னு ஒரு பிளானில் வச்சுருந்தார். பீகார் மாதிரி ஒரு பூமை கிளப்பி நம்ம எல்லாருக்கும் 10,000 ரூபா போட்டு மகளிர் சுய ஒழுக்கங்களுக்கு ஒரு 10,000 ரூபா போடுறோம் தொழில் தொடங்குறதுக்கு பீகாரில் பண்ணாங்க. அது டபுள் சர்க்கார்னால அங்கே சக்ஸஸ் ஆச்சு. மத்திய அரசினோட பங்களிப்பும் இருந்துச்சு, மாநில அரசு பங்களிப்பும் இருந்துச்சு. யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கல. அது கிட்டத்தட்ட 40,000 50 லட்சம் தீதிகளுக்கு அங்கே முதல் கட்டமாக அவர்கள் மகளிர் சுழற்குழு மூலம் தொழில் தொடங்குவதற்கான முன்பணம் தான் கொடுக்கப்பட்டது, இலவசம் கிடையாது. இங்கே இவங்க பரப்புரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் ஸ்ட்ரக்சர் மாண்புக்கு முதலமைச்சர்கிட்ட இருந்துச்சு. ஒரு டைப் பண்ணி ஒரு 10,000 ரூபா எல்லாருக்கும் போடலாம். ஏன்னா நீங்கள் இது போட்டோன்னே பாருங்கள், மீனவர்களுக்கு போட்டார் 8,000 12,000 ரூபா போட்டார். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு போட்டார், பென்ஷன் வாங்குறவங்களுக்கு போட்டாங்க. அது தனியாக ஒரு 30 லட்சம் பேருக்கு போட்டாங்க, தெரியல. ஆமாம், அந்த மாதிரி மகளிர் சுழற்குழுக்கு ஒன்றும் 10,000 போட்டு ஒரு பூமை கலப்பலாம் நினச்சாரு. அதற்கு தேர்தல் ஆணையம் ஆப்பு வைத்து விட்டது. இன்றைக்கி தேர்தல் தேதி ஏப்ரல் 23 நடைபெறும். மே 4ஆம் தேதி வந்து ஓட்டெடுப்பு நடப்படும் சொல்லி நீங்கள் பண்ணதுலேருந்த நேற்று நைட்லேருந்தே காப்பு இந்த அரசாங்கமாக மாறிவிட்டது. செயலற்ற அரசாங்கம். முன்னாடி செயலற்ற அரசாங்கம் தான், இப்பயும் செயலற்ற அரசாங்கம் தான். இந்த தேர்தல் நேரத்தில் வந்து மீண்டும் ஹிந்தி ஒழிக அப்படின்ற ஒரு பிரச்சாரம் போல திருமுருகன் காந்தி, அதாவது திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவரான திருமுருகன் காந்தி மே 17 இயக்கத்தை சார்ந்தவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் புகுந்து ஃபுல்லாக இருக்கிற ஹிந்தியில் இருக்கிறதுலாம் தார் போட்டு அடிச்சிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட ஹிந்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறதா பாஜக அரசு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நம்ம 1947 சுதந்திரம் அடைஞ்சோம். 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பாஜக 2014 தான் ஆட்சி செய்யுது. அதற்கு முன்னாடி இங்கே ஆட்சி செஞ்சது யார்? காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது யார்? திமுக, அதிமுக. அப்போ வந்து திருமுருகன் காந்தி லண்டனில் வளர்ந்துட்டு இருந்தாரா, இல்லாட்டி அமெரிக்காவில் தூங்கிட்டு இருந்தாரா? இந்தியாவில் தானே இருந்தார். ஏன் திடீர்னு ஞானோதயம்? இதை வந்து திமுக திட்டமிட்டு செய்கிறது. எப்படி செய்யுதுன்னா, இன்றைக்கி மானாமதுரையில் ஆகாஷ்ன்ற ஒருத்தர் லாக்அப் டெத்தில் 10 எரியுது. மானாமதுரை பெரிய போராட்ட களமாக அங்கே சந்திச்சுட்டு இருக்கு. நேஷனல் ஹைவே பிளாக் பண்ணி அங்கே போராட்டம் போயிட்டுருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் ஒரு +2 படித்த மாணவி வந்து இயற்கை உபாதை கலங்குறப்ப போய் மானம் கெடுத்து அவளை கொலை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 5 நாள் வரையும் அந்த பாடியை வாங்காமல் அந்த கனிமொழியும் ஓட விட்றாங்க. கனிமொழிலாம் கிளம்புட்டாங்க. கனிமொழிலாம் கிட்டே பேச முடியல, கனி போயிட்டாங்க. 10 எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. எங்கே? மானாமதுரையில் 10 எரியுது. திருநெல்வேலி விளாத்திக்குளத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய பீப்புளுக்கான அந்த போராட்டக்களம் 10 எரியுது. இது வந்து ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு திமுகவுடைய தோல்வியை காண்பதற்கு பொது வழியில் எல்லாரும் இதை பேச ஆரம்பித்தவொன்னே புதுசாக போகிறான். எங்கே போகிறாரு? பூங்கானருக்கு போயிட்டு, நான் தான் டேனியல் காந்தி, இப்போ பேரை மாற்றிட்டேன் திருமுருகன் காந்தி, எனக்கு வந்து தமிழ் பற்று நீங்கள் காலையில் வந்துருச்சு, எனக்கு இதனால் வரையும் எனக்கு பற்றில்லை, நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தோன்னே எனக்கு பற்று அதிகமாகிடுச்சு, நீங்கள் எப்படி நீங்கள் பூங்கா நிலையத்தில் நீங்கள் வந்து தமிழில் இங்கிலீஷில் ஹிந்தியில் எழுதலாம், அதை நான் இந்தியை அழிக்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு அறிவார்ந்த ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் தமிழிசை வந்து பாஜகர்களுக்கு ஹிந்தி வேணும்னா ஹிந்தி தமிழிசைன்னு வச்சுக்கோ, ஹிந்தி அண்ணாமலைன்னு வச்சுக்கோ, ஹிந்தி நாகேந்திரன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. தமிழிசை அப்படின்றது எவ்வளோ அழகான தமிழ் பேர். அண்ணாமலை எவ்வளோ அழகான தமிழ் பேர். நாகேந்திரன் எவ்வளோ அழகான தமிழ் பேர். இவருடைய பேர் என்னது? டேனியல் காந்தி. நான் கேட்குறேன், இப்போ திருமுருகன் காந்தின்னு வச்சுருக்காரு. திருமுருகன்றது உன் பேர், காந்தின்றது நீ வாங்கின பட்டமா? கேள்வி வருதுல்ல. இந்த வேதம்பதியில் இருக்கிற டொப்புன்னு தான் போகணும் கண்ணம். காந்தி நீ வாங்கின பட்டமா? இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர்களா, முன்னாள் மாநில தலைவர், தேசிய தலைவர்கள் எல்லார் பேரும் இந்தின்னு சேர்த்துக்கன்னு சொல்கிறியே, உன் பேர்லேயே ஒரு இந்தி பேர் இருக்கு, ஏன் சேர்த்து வச்சிருக்க? மானங்கட்டத்தனமா. இன்னும் முதல் நான் காந்தியை தொடமாட்டேன், அது இந்தி பெயர். அவர் தேசப்பிதாவாக இருந்தாலும் அவர் இந்தி பேர் தானே. தேசப்பிதா இந்தி குஜராத்கார் தானே, தமிழ்நாட்டுக்காரா? இல்லை. நம்மளுடைய மகாத்மா மோகன்லால் கரம்சந்த் காந்தி குஜராத்தை போர்பந்தர் பிறந்து வளர்ந்தவர் தானே, அவர் தேச தந்தை தானே. ஆனால் அவர் இந்தி தானே, வடநாட்டை சேர்ந்தவர் தானே. ஏதுக்கு நீ அந்த பேரை வச்சிருக்க? மானம் கட்டத்தனமா. நீ உனக்குலாம் என்ன ஒரு தார்மீகமான ஒரு கடமை இருக்குது நீ உங்களை பற்றி பேசுறதுக்கு? எங்களை பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எதுனா அருகதை இருக்கா? உன் பேரில் இருக்கிற இந்தியை அழிச்சு நீ வரணுமா இல்லையா? என் பேர் இனிமேல் டேனியல் தான், என்னை திருமுருகன் கூப்பிடாதீங்க, காந்தின்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா அது இந்தி பேர். சொல்ல துப்பு இருக்கா உனக்கு? நீ பேக்கெட்டில் வச்சுருக்கல காசு, அது எல்லாமே இப்போ தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 அட்டவணையில் இருக்க மொழிகளோட பேர்லாம் அதில் இருக்குல்ல. இந்தி பேரும் அதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கல. பணம் வேணாம் நீ யூஸ் பண்ண மாட்டியா? பணம் வேணாம் நீ சொல்வியா? இல்லை, அதில் அனைத்து மொழிகளும் இருக்கிறதுனால அது ஒரு அனைத்து மொழிகள்ன்றது இருக்குது. அதில் போட்டுக்கிறது பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இங்கிலீஷில் இருக்கும், ரிசர்வ் பேங்க் இந்தியான்னு ஹிந்தியில் தான் இருக்கும். அப்போ நீ இப்போ பணத்தை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, நீ தான் மொழி பற்றால்னாச்சே. இன்னொன்று கேட்குறேன், ரயில்வே ஸ்டேஷனு
ஏரோட்ராம் சொல்கிற விமான நிலையம், கப்பல் ஓட்டுகிற ஹார்பரு, பஸ் நிலையங்கள், இந்த 4 நிலையத்தில் தமிழர்கள் மட்டும் தான் போகிறாங்களா? தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் போகிறானா? நீங்கள் எக்மோர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் நீங்கள் ஒருத்தர் இறங்குறாங்கன்னா அந்த ட்ரெயினில் எழுதி போட்டிருக்கா தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்தவர்கள் மட்டும் தான் இதில் பிரயாணம் பண்ணி எழுதியிருக்கா? நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறுறீங்க, தமிழ் தெரிந்தவர்கள் மட்டும் தான் அந்த ஃப்ளைட்டில் இருந்து எழுதியிருக்கா? பஸ்ஸில் போகிறீங்க, தமிழர்கள் மட்டும் தான் அந்த பஸ்ஸில் போகணும் எழுதியிருக்கா? ஷிப்பில் போகிறீங்க, தமிழர்கள் எல்லாம் இந்த ஷிப்பில் ஏறக்கூடாதுன்னு எழுதியிருக்கா? பொது இடங்களில் எல்லா தரப்பு மக்களும் எல்லா இடத்துக்கும் வருவாங்க. அவர்களுக்கு தெரிந்த இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இருந்த ஒரு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ். நம்மளோட மாநில மொழி தமிழ். இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசத்தில் 18 மாநிலங்களில் 60% பேசப்படுற பொதுவான அலுவல் மொழி தான் இந்தி. அது வந்து அறிவிக்கப்படல. கான்ஸ்டியூஷன் படி நம்மளுக்கு தேசிய மொழி கிடையாது, பொதுவாக பேசப்படுது. பெரும்பான்மையாளர் பேசப்படுறதுனால இது மத்திய அரசு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ ஃப்ளைட் ஏறி வரவனுக்கு கண்டிப்பாக 3 லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ஒன்று அவன் பிராந்திய மொழி தெரியணும், தமிழ்னா தமிழில் போனாங்க, இல்லை இங்கிலீஷ், இல்லைனா ஹிந்தி. இப்படி தானே நீ போய் எங்கள் அழிக்கிறியே. இப்போ திருமுருகன் காந்தி கும்மிடிப்பூண்டியை தாண்டி எதுவுமே ஆந்திராவில் விட்றேன், அங்கே வெறும் தெலுங்குலையோ இல்லை மகாராஷ்டிராவில் விட்றேன், வெறும் ஹிந்தியில் மட்டும் போட்டுருந்தான்னு வச்சிங்களேன். நீ மகாராஷ்டிரா ரயில்வே ஸ்டேஷனை விட்டோ மகாராஷ்டிரா ஏர்போர்ட்டை விட்டு ஒரு நாள் வெளியே வர முடியுமா? அங்கே இங்கிலீஷையும் அழிச்சிட்டு இந்த மராத்தியை அழிச்சிட்டு ஹிந்தியில் மட்டும் எழுதுதான். நீ என்ன பண்ணுவ? சுந்தர் பிச்சையை போய் நீ கேட்பியா? மார்க்கெட்டை போயிட்டு கூகுளோட தலைவராக இருக்கிற சுந்தர் பிச்சை, நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தீங்க, தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்க, நீங்கள் ஏன் இங்கெல்லாம் விட்டு அங்கே போய் வேலை செய்யுங்க, இங்கே வந்து வேலை செய்யுங்க, நம்ம தமிழ் மக்கள் தான் வேலை செய்யணும் சொல்ல துப்பு இருக்கா அவனுக்கு? பெப்சியோட முன்னாள் தலைவராக இருந்தாங்க இந்திரா லூயிட்ட, அவங்கள்ட்ட போய் பேச முடியுமா? ஏன் மகாராஷ்டிராவில் பாஜகவை சேர்ந்த புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடியை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லுவியா? நீ தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை கரமக்குடியில் தானே பிறந்தா, அங்கேயே மேஜர் நீங்கள் தமிழ்ச்செல்வன் போய் நீங்கள் எம்எல்ஏ இருக்கலாம்னு சொல்ல முடியுமா உன்னால? சரி, உங்களுக்கு அவ்வளோ மொழி பற்று இருந்தால் நீ போய் மாண்புமிகு முதலமைச்சரை போய் கேட்கணுமா இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் வச்சிருக்க பேர் ஸ்டாலின்ற பேர் வந்து இந்த தமிழ் மொழியா? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் முதல் வச்ச பேர் தட்சிணாமூர்த்தி சமஸ்கிருதம், கருணாநிதி சமஸ்கிருதம், கடைசியில் தெலுங்கு பேசுறதை பிரதானமாக கொண்ட எம்ஆர் ராதா வைத்த கலைஞர் பேர் தான் இன்னைக்கு வரை அவர் நிரூபிச்சிருக்கு, அவருக்கு நிலைநாட்டிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் பேரும் ஒரு வடமொழி சமஸ்கிருத பேர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் பேரும் சமஸ்கிருதம், மாண்புமிகு அவங்களுடைய கட்சியினுடைய சின்னமும் உதயசூரனும் ஒரு சமஸ்கிருதம். இதெல்லாம் கேட்க உங்களுக்கு துப்பு இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவனுக்கு இன்னும் பேர் வைக்க துப்பு இல்லை. மாண்புமிகு முதலமைச்சருடைய குழந்தைகள் நடத்துகிற சன்ஷைன் பற்றி வேலை செயல் நடக்கிறோம், துரைமுகம் நடத்துகிற பள்ளிகளாகட்டும், ஏவாவேல் நடத்துகிற பள்ளிகளாகட்டும், எல்லா பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி சிலபஸில் 3ஆவது மொழியாக ஹிந்தி சொல்லப்படுகிறதுல மானம் கட்டவனை அங்கே போய் தான் நீங்கள் போராட்டத்தை பண்ணணும் சொல்லணுமா இல்லையா? சமச்சீர் கல்வி கொண்டு வந்திருக்காங்களா தமிழக அரசு, இங்கே இருமொழி கொள்கை தான், இந்த இடத்துல பணத்தை வாங்கி கூட நீங்கள் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறான்னு சொல்ல துப்பு இருக்கா அவனுக்கு? துப்பு கட்டவனே, துப்பு இருக்கா அவனுக்கு? எதாவது ஒரு துப்பு இருக்கா? நம்மளை எப்படி முட்டாளாக்குறான் பாருங்க இந்த மாதிரி திருமுருகன் காந்திலாம். நீ எதுக்கு இந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச? மே 17 இயக்கம் எதுக்காக ஆரம்பிச்சது? ஈழத்தில் ஈழத்தமிழர்கள் நல்வாழ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தானுங்க. அந்த ஈழத்தில் ஈழத்தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிச்சது யாரு? காங்கிரஸ், திமுக. அவர்களுக்கு கொடுக்குற எச்சை பணத்துக்காக தான் இந்த நாடகத்தை நடத்துற. நீ எச்சை பணத்துக்காக தான் நடத்துற. உனக்கு எதனா உணர்வு இருந்தா நீ என்ன பண்ணணும்? என்னுடைய ஈழத்தில் என்னுடைய மக்களை கொண்டு குவித்து போய் நீங்கள் பரிசு பொருள் வாங்கிட்டு வந்து உங்கள் போராட்டத்தை எங்கே நடத்தணும்? ஸ்டாலின் வீட்டு நடத்தணும். என்னுடைய ஈழத்தில் என்னுடைய மக்களை கொண்டு குவித்த ராஜபக்சேட்ட நீங்கள் பரிசு பொருள் வாங்கிட்டு உங்கள் போராட்டத்தை எங்கே நடத்தணும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நடத்தணும். அங்கெல்லாம் நடத்த துப்பு இல்லாமல் அங்கே போயிட்டு ஒரு சிஆர்பி வீரர்களை போய் இங்கே இந்திய பேராழி நொந்தி பேராழின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன யாரை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க? இந்த உலகம் வந்து வசுதேவர் குடும்பம், யாரும் ஊரே யாவரும் கிளர் உலகத்தெல்லாம் ஒரு செல்போன் உள்ள கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து மொழிப்பற்று திடீர்னு பொங்குது. நேற்று வரைக்கும் தூக்கிட்டு திடீர்னு எனக்கு காலில் எந்திரிச்சிட்டேன், எனக்கு மொழிப்பற்று வந்துருச்சு, எனக்கு மொழிப்பற்று வந்துச்சுன்னு மானம் கட்டவனே. திமுக கொடுக்குற எச்ச காசுக்காக என்ன வேலை செய்ய. ஆனால் எங்களை மாதிரி பொதுநிலையில் இருக்கவர்களை முட்டாளாக்குனீங்கன்னா உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம், துரத்தி அடிப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.